இந்த உண்மையை என்ன தவிர வேற யாருக்கு அதிகமா தெரியும்? தனா, எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். உங்களுக்கு நிறைய துக்கத்தை கொடுத்திருக்கேன். வாழ்க்கையில நான் செஞ்சது எல்லாமே தப்புதான். இன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் தனா. ப்ளீஸ் தனா, ஒரே ஒரு முறை என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உண்மையாவே மாறிட்டேன் தானா. உங்களை நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். எனக்கு உங்களை தவிர என் மனசுல வேற யாரும் நினைக்கவே முடியல. எனக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன இடம் கொடுக்க கூடாதா? இல்ல, நம்பிக்கை, மன்னிப்பு, பரிகாரம் இதெல்லாம் வேணும்னா கிடைக்கும். ஆனா என்னோட வாழ்க்கையில உனக்கு மறுபடியும் இடம் கிடைக்காது. உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எப்படியோ இருந்த நான் எப்படியோ மாறிட்டேன். கொடிய மிருகம் மாதிரி ஆயிட்டேன். ஆனா என் வாழ்க்கையில ஒரு மனுஷன் வந்து மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்திட்டாங்க. வேண்டாம் சார், உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். கல்யாணம் ஆன மறுநாளே புருஷன் கையால நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டா அந்த தம்பதியரது ஜென்ம ஜென்ம பந்தோன்னு அர்த்தமா. இப்போ என்னோட வாழ்க்கையில் அவளுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. அவ என் கைகள்ல படிஞ்ச ரத்த கரைய அவ கண்ணீரால கழுவிட்டா சீமா. எனக்கு புரிய வச்சா, என்ன மாத்துனா, என்னையே அவ சொந்தமாக்கிக்கிட்டா. இன்னைக்கு என்னால உன்னை மன்னிக்க முடியுதுன்னா அதுக்கும் காரணம் அவதான். ஆமா, நீ மாறி போயிட்ட. என்னால உணர முடியுது. உனக்கு என்னால இப்போ வெறும் நன்றி தான் சொல்ல முடியும். என் உயிரை காப்பாத்தி நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு, உன்னை காதலிக்கிறவன், உன் மேல அன்பு செலுத்துறவன் உன்னோட வாழ்க்கையில எவனாவது கிடைக்கணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா அதுக்கு மேல இப்ப உங்க வாழ்க்கையில யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கு தான் நீங்க அடிக்கடி போன் செஞ்சுட்டு இருந்தீங்களா? அவங்கள ரொம்ப காதலிக்கிறீங்களா? இத பத்தி ஏன் என்கிட்ட இது வரைக்கும் நீங்க சொல்லல? உன்னை முழுசா நம்புறதுக்கு எனக்கு நேரம் தேவைப்பட்டது சீமா. அதனால தான் இன்னைக்கு நான் உண்மையை சொல்லிட்டேன். இல்லைன்னா நீ வீண ஆசையை வளர்த்துக்கு வரல.
நீங்க படுத்து ஓய்வெடுங்க. நாளைக்கு காலையில விடிஞ்சதும் இங்க இருந்து கிளம்பலாம். நாளைக்கு நம்ம போற இடம் அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருக்கு. அங்க நம்மள யாரும் அவ்வளவு லேஸ்ல கண்டுபிடிக்க முடியாது. சார், வீசும் காற்றுக்கும் ஒரு இலக்கு உண்டு, காயும் நிலவிற்கும் ஒரு இலக்கு உண்டு. நூலறந்த பட்டமாகினேன். என்னுடைய இலக்கு எது? நாம் இணைவோமா, பிரிவோமா?